நான் மாலையிலே ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுமதித்திருக்கிறார். 7 பிறவி அல்ல, மனிதன் ஒரு தரம் ஹல்லேலூயா பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார் என்பது பழைய செய்தி. அவர் வாசலருகே வந்து நிற்கிறார் என்பதுதான் உண்மையான ஒரு புதிய செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. அவர் வரக்கூடிய நாளை பிதா ஒருவர் தவிர மனுஷன்ல ஒருத்தருமே என்ன செய்ய முடியாதான்? ஏங்க? ஹல்லேலூயா. ஏன் அந்த மணவாளனுடைய வருகையை பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு கூட அதை அறிவிக்காம அப்படி பத்திரமா வச்சிருக்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா கண்டிப்பா என் மனைவி கிட்ட சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா, ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லுவேன். அவருடைய மனவாட்டி தான் இந்த திருச்சபை. அதனால அவர் சொல்லிடுவார், கெட் ரெடி அப்படின்றவர். அதனால தான் அந்த நாளை பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான் என்று சொல்லியிருக்கு. அவர் வரும்போது நாம் ஒரு இமைப்பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்பதுதான் உண்மையிலே வேதத்தின் சத்தியம். ஆனா உண்மையிலே நாம மறுரூபமாக்கப்படுவோமா அல்லது நம்முடைய சுயரூபம் வெளிப்படுமா? பக்கத்துல கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க உங்க சுயரூபம் வெளிப்படுமா அல்லது மறுரூபம் வெளிப்படுமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்படாவிட்டால் ஸ்தோத்திரம், நாம் ஒருபோதும் மறுரூபம் அடைய முடியவே முடியாது. ஆமென். நம்முடைய மனம் புதிதாகணும்னா நம்முடைய சரீரத்தை நாம் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். பலியா ஒப்பு கொடுத்தா தான் அந்த ஜீவ ஒளி வரும். ஜீவ பலி இல்லைன்னா ஜீவ ஒளி இல்லை. அந்த ஒளி இல்லைன்னா நாம மறுரூபம் அடைய வாய்ப்பே இல்லை. அதனால இந்த மாலை வேளையில் நான் ஹூ ஆர் யூ அப்படின்ற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஒரிஜினல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சத்தமாக சொல்லுங்க, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அதே போல தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாம் யாராக இருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அவருடைய களஞ்சியத்தில் ஸ்தோத்திரம், நாம் கோதுமையாக இருக்க போகிறோமா அல்லது பதராக இருக்க போகிறோமா? இருளின் பிள்ளைகளாக இருக்கிறோமா அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா? அவருடைய நேசகுமாரனாக குமாரத்திகளாக இருக்கிறோமா அல்லது மாயக்காரர்களாக இருக்கிறோமா? அவருடைய நேச போர்வையால் நாம் மூடி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது ஒரு மாய போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறோமா? நாம் அவருடைய சமூகத்தில் நற்கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோமா அல்லது கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோமா? நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? அனலாக இருக்கிறோமா குளிராக இருக்கிறோமா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா அல்லது கைவிடப்படுவோமா? நம்மை குறித்து ரிமார்க் வரப்போதா அல்லது ரிவார்டு கிடைக்க போதா? நாம் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ள போகிறோமா அல்லது 2வது மரணத்தில் நாம் பங்கு கொள்ள போகிறோமா என்பதாக்கும் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம். நல்லா கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கையில் இருக்கிறது
அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய அந்த களத்திற்கு கோதுமை அறுவடை செய்து வருகிறது. அப்பொழுது அவர் தூற்றுக்கூடையை தன் கையில் எடுக்கிறார். அப்பொழுது ஒரு பலத்த ஒரு காற்று வீசுகிறது. மணிகள் ஒருபோதும் பதறுவதில்லை. பதர்கள் மாத்திரம் எப்போது என்ன செய்யும்? பதறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்வோமே. அப்போ இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் ஆழமா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இப்போ இந்த மணிக்கும் பதருக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டும் ஒரே நிறம், ரெண்டும் ஒரே சைஸா இருக்கும் பார்க்க, அப்படித்தானே இருக்கும். என்ன இந்த பதருக்கும் இந்த மணிக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்குன்னா, பதருக்கு உள்ள ஒண்ணுமே இருக்காது, மணிக்கு உள்ள என்ன இருக்கும்? என்னங்க இருக்கும்? ஒரு நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள என்ன இருக்கும்? ஒரு அரிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், அந்த உறுதி அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. சப்ஸ்டான்ஸ் அப்படின்னா உறுதி என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பதருக்குள்ள அந்த திடப்பொருள் என்ற ஒன்று இல்லை, ஆனா அந்த மணிக்குள்ள என்ன இருக்குது? அந்த சப்ஸ்டான்ஸ், திடப்பொருள் இருக்கு. அதனாலதான் காற்று அடிக்கும் போது பதர்கள் என்ன செய்யுது? பதறுது. பதர் அந்த பக்கமா போய் விழுந்தோன்னே சொல்லுது, ச்சே சனியம் பிடிச்ச காற்று. இந்த காற்று மாத்திரம் அடிக்காம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்? என்ன நீங்க சத்தமே இல்லை? ஹல்லேலூயா. நானும் கூட்டத்தோட கூட்டமா இருந்திருப்பேன். அநேகருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு மாத்திரம் இந்த பிரச்சனை வராம இருந்திருந்தா நான் இந்நேரம் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எனக்கு மாத்திரம் இந்த வியாதி வராம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? எனக்கு மாத்திரம் இந்த நஷ்டம் வராம இருந்திருந்தா, எனக்கு மாத்திரம் இந்த விபத்து நடக்காம இருந்திருந்தா, என் குடும்பத்துல மாத்திரம் இப்படி ஒரு மரணம் சம்பவிக்காம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், இவர்கள் மாத்திரம் எனக்கு துரோகம் செய்யாம இருந்திருந்தா, இவர்கள் மாத்திரம் இப்படி என்ன கிட்ட கடினமாய் பேசாம இருந்திருந்தா, இவர்கள் மாத்திரம் என்னை ஏமாற்றாம இருந்திருந்தா, இவர்கள் மாத்திரம் என் கூட பழகாம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும் வரை சூப்பர், காற்று அடிக்கும் போதுதான் டூப்பர். ஹல்லேலூயா. காற்று என்பது ஒரு பிரச்சனைங்க. ஹல்லேலூயா. நகோமி என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த பஞ்சம்னு ஒண்ணு வராம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. பதர்கள் என்றைக்கும் பதராகவே தான் இருக்கும். விசுவாசம் என்கிற அந்த திட பொருள் நமக்குள்ள இருந்தாதான் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நாம் பதறுவதில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரம் இப்படி நடக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இப்படித்தான் பேசுவோம் நம்ம. இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கா சொல்லுவோம். இதை கேட்கறதுக்கு உச்சி கொட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. ஆமா இல்ல, என்ன ஆமா இல்ல. இந்த காற்று வந்த போதுதான் நாம யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நம்மை நாம நியாயம் தீர்க்கணும். காற்றை குறை சொல்லாத. தேவன் அனுமதித்த காற்று அது. சில சூழ்நிலைகள், நான் காலையில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கண்ணாடி போல இருக்கிற குளத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டோன்னே குளம் என்ன ஆயிட்டு?
கலங்கி போச்சு. லூசு பயல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டவனை திட்டுறாங்க. அவன் தூக்கி போட்டதுனால அந்த குளம் கலங்கல, அந்த குளத்திற்குள்ளே கலங்கள் சேறு இருந்ததுனால தான் அது கலங்குது. ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரும் வரை நாம் மிக நல்லவர்கள், மிக அன்புள்ளவர்கள். சில சூழ்நிலைகள் வரும் வரை நாம் பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த பிரச்சனை வர்ற வரைக்கும், காற்று வருகிற வரைக்கும், சூழ்நிலைகள் வருகிற வரைக்கும் தான். இந்த சூழ்நிலைகள் தான் நம்ம யார் என்று நமக்கும் காண்பித்து கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அபிரகாம் கிட்ட கர்த்தர் சொல்றார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நகோமி என்ன சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் இந்த பஞ்சம் வராம இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? உண்மைதான். மற்ற யாரும் அப்படி போல, பஞ்சத்தில் எல்லாரும் அங்கதானே இருந்தாங்க, இவர்கள் மாத்திரம்தான் போனாங்க. சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போதுதான், ஹல்லேலூயா, சொல்லுவாங்க இல்லையா, தங்கத்தை உரசி பார்த்தா தான் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பேதுரு இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட ஒரு 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 குணம் இருந்துச்சு. இன்றைக்கு என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? இடரல் அடைய போகிறீங்க. கொஞ்சம் தொண்டையை பிடிக்குது, நல்லா கவனிங்க. தேங்க்யூ. அப்படி இருக்கட்டும். என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் இடரலை அடைவீர்கள், மறுதளிப்பீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே பேதுரு சொல்றாரு, உமது நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் நான் என்ன செய்ய மாட்டேன். போங்க ஆண்டவரே, என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? என் சபையில் ஒரு நாள் ஒரு சகோதரன் செத்தாலும் இந்த சபையை விட்டு போக மாட்டேன்னு 2வது மாசம் போயிட்டான், சிபிஎம்முக்கு போயிட்டான். அங்க போய் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு பிறகு ஒரு மாசம் தான் ஓடிச்சு. அதுக்கு பிறகு விசுவாசிகள்கிட்ட வந்து சொல்லிட்டு, நான் வரணும் போல இருக்குது, பாஸ்டர் திட்டுனாலும் திட்டுவார். நான் சொன்னேன், வர சொல்லு. ஒரு அல்லேலியா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. சில நேரத்தில் நம்முடைய சுயத்தினால நாம சொல்லுவோம், நம்ம எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சில எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். பேதுரு கிட்ட அப்படி இருந்துச்சு பாருங்க. நீங்க என்ன இவங்களை போல என்ன நினைச்சிருக்கிறீங்க? நான் வேற இப்படி. கடைசியில் ஆண்டவர் சொன்னாரு, சாத்தான் சுலகுல போட்டு புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி என்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். கர்த்தரும் அனுமதிக்கிறார். ஆனா அவர் பாருங்களேன், எவ்வளவு நல்ல தேவன். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உமிய நீக்க கர்த்தர் கொடுக்கிறார். அது போலதாங்க நாம் உமியா பதரா மணியா என்பதை, அல்லது சில நேரத்தில் நமக்குள் இருக்கிற சில உமிகளை நீக்குவதற்கு கர்த்தர் புடைத்து சுத்தம் பண்ண கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சில நேரத்தில் கர்த்தர் துடைத்து சுத்தம் பண்ணுவார், சில நேரத்தில் புடைத்து சுத்தம் பண்ணுவார். சிலரை வந்து தொடச்சாலும் புடைச்சாலும் சரிப்படாது. ஏன்னா அது கல்லுள்ளி மாங்காய். அதை புடமிட்டு தான் கர்த்தர் சுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை தொடச்சாலும் புடைச்சாலும் அதெல்லாம் ஒண்ணுக்கு நடக்காது. அதை புடமிட்டு தான் சுத்தம் பண்ண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த சுயம், அந்த மாம்ச சிந்தையை கர்த்தர் வெறுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சிலருக்குள்ளெல்லாம் இருக்கும் பாருங்க. ஆகாரை தன் கணவனுக்கு மறுமனையாட்டியாக சாராள் ஒப்பு கொடுத்த உடனே, எனக்கு எல்லா வேலையும் செய்து கீழ்ப்படிந்து செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இவள் கர்ப்பவதியானோடனே நாச்சியாரை எப்படி நினைக்கிறா? அற்பமா நினைக்கிறா. எப்படி இருக்கும்? வளர்த்த கடா
அந்த மாதிரி சாராளுக்கு ரொம்ப கஷ்டம். உடனே கடினமாய் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவ உடனே ஓடுறா. அப்ப அந்த ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆகாரை எப்படி கூப்பிடுறாரு? சாராளின் ஆண்டவருக்கு நக்கல். ஆனா 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆகாரையும் அந்த குமாரனையும் அனுப்பும் போது சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்ன கூப்பிட்டாரு? ஆகாரே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா. வேதத்தை அப்படி வாசிக்கும் போது தெரியும். அவள் அடிமை பெண் என்பதை மறந்ததினால்தான் கர்த்தர் சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே. உள்ள பெருமை. ஹல்லேலூயா. தான் ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அற்பமா என்ன ஆரம்பித்தது? ஹல்லேலூயா. அடங்கீரு என்று கர்த்தர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கொஞ்சம் கிருபை கிடைச்ச உடனே, கொஞ்சம் ஏதோ சொப்பன தரிசனம் பார்த்த உடனே, ஏதோ கர்த்தர் நம்மை பயன்படுத்தின உடனே நம்மை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணிவிடக் கூடாது. ஹல்லேலூயா. தாழ்மையை அல்ல, மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு பழம் பழுத்தா தெரியும் பார்த்தீங்களா? வாழைப்பழம் பழுத்தா தெரியுமா தெரியாதா? அதுபோல நாம வரும்போதே நம்மில் அந்த மனத்தாழ்மை தெரியணும். ஏன்னா அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுவோமே. அப்போ நாம் மணிகளாய் இருக்க வேண்டுமே ஒழிய பதர்களாய் போய்விடக்கூடாது. ரெண்டாவது, நாம இருளின் பிள்ளைகளாய் இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக இருக்கணும். ஏன்னா அவர் மெய்யான ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒளியின் பிள்ளைகளாகத்தான் இருக்கணும். அப்ப அவருடைய டிஎன்ஏ நமக்குள்ள வந்தாதான். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன். அந்த ஆவி உள்ள வரும்போதுதான் அந்த டிஎன்ஏ நமக்கு உள்ள வரும். நாமும் அவர் எப்படி பிதாவை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறாரோ அதே குமாரனின் ஆவியை எனக்குள்ளும் வைத்தது நிமித்தம் நானும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகார உரிமை எனக்கு கிடைக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அம்மா தாயே பசிக்குது, சாப்பாடு கொடுங்கம்மா. யார் இது? சத்தமா சொல்லுங்க. உங்களையா சொன்னேன்? சத்தமா சொல்லுங்க. சத்தம் அப்படி சொல்லணும் இல்லையா? ஏம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுமா. இவன் யாரு? ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை தான் சொன்னாங்க. அம்மா பசிக்குது, சாப்பாடு கொடுங்கம்மா. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதனால எத்தனை பேர் அப்பா இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாலும் வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது. எல்லாரும் அவரை ஏசப்பான்னு கூப்பிடலாம், எல்லாரும் அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். காசா பணமா கூப்பிடுறதுக்கு என்ன? அவருடைய டிஎன்ஏ இருந்தாதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இல்லாத பட்சத்தில் நீங்க பிள்ளைகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒன்று மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேல், இன்னொன்று வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஈசாக். ரோமர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் ரொம்ப அழகா அதை எழுதுகிறார். கவனிங்க. ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது இஸ்மவேல் எப்படிப்பட்டவன்? மாம்சத்தின்படி பிறந்தவன். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்ல சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இந்த 2 பிள்ளைகளை பற்றி நாம
இவர்கள் தான் ஒருத்தர் ஒளியின் பிள்ளை, ஒருத்தர் இருளின் பிள்ளைன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான் சூப்பரா இருக்கும். நல்லா கவனிங்களேன். அப்ரஹாமுக்கு இந்த ஸ்தோத்திரம் 2 பிள்ளைகளும் பிறகுறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த இஸ்மவேல் ஈசாக்க வந்து பரியாசம் பண்ணுகிறத பார்த்த உடனே சாராள் சொல்றாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவன் குமாரனையும் நீ என்ன செய்யும், புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. என் மகனோடு இவன் சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை படிச்சு பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டேன். பாருங்களேன், நீங்க வாசிங்களேன், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். அந்த 21ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்திலையும் 11வது வசனமும் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணை அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றால். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கிற மலையின் ஒன்றின் மேல் நீ என்ன செய்ய, தகன பலியாக பலி கொடு அப்படின்றார். இந்த மாம்சத்தின்படி பிறந்த இஸ்மவேலை புறம்பாக்கு என்று சொன்னபோது அப்ரஹாமுக்கு எப்படி இருந்துச்சா, மிகவும் துக்கமாயிருந்தது. ஈசாக்கை பலிபீடத்தில் போய் ஒப்புக்கொடு என்று சொன்னபோது அங்க ஏதாவது ஒரு வார்த்தை மிகவும் துக்கமாயிருந்ததுன்னு எழுதியிருக்கு? சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுக்கும் மாம்சத்தை தொட்டா வலிக்கும். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் பிரிக்கக்கூடியதாக கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியின் பட்டயம் என்று சொல்லியிருக்கு. தேவனுடைய வார்த்தை இப்ப வருது, இந்த இஸ்மவேலை புறம்பாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், உன் மாம்சத்தை புறம்பாக்கு. இதுதான் வலிக்குது. இன்றைய கிறிஸ்தவத்தில் என்னுடைய மாம்சத்தை புறம்பாக்குவதற்கு யாரும் விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா, மாம்சத்தை புறம்பாக்காம ஈசாக்கை எப்படி பலியாக ஒப்பு கொடுக்க முடியாதோ அதே போல என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா என் மாம்சத்தை நான் புறம்பாக்காமல் என்னை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒருபோதும் சான்ஸே இல்லை. ஆனா நம்ம எப்படி பாடுவோம், அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. பக்கத்தில் ஒருத்தி தெரியாம இடிச்சிட்டான்னா ஒரிஜினல் வரும் பாருங்க. ஹல்லேலூயா. அதாவது நான் இதை படிச்சு ஆச்சரியப்பட்டேங்க. இஸ்மவேலை புறம்பாக்குகிற ஒரு காரியம் அப்ரஹாமுக்கு மிகவும் துக்கமாக இருக்கிறது. ஆனால் தன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கை சர்வாங்க தகன பலியா போய் பலி கொடுன்னு சொன்னப்போ அப்ரஹாமுக்கு ஒரு துக்கமும், பையனை கூட்டிக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறாரு. சாராள்கிட்ட கூட சொல்லல. இந்த 2 விஷயத்தையும் 22ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் இல்லாம 22ஆம் அதிகாரத்துக்கு வாய்ப்பே இல்லை. என் மாம்சத்தை நான் புறம்பாக்காமல் ஒருபோதும் ஜீவ பலியாக கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கெல்லாம் நீங்க கை தட்டவும் மாட்டீங்க, ஆமென் சொல்லவும் மாட்டீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா நமக்கு தான் வலிக்குமே. மாம்சத்தை புறம்பாக்குறதுக்கு தான் நமக்கு வலிக்கும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களும் பல கிறிஸ்தவ சபைகளும் அல்லது மாம்சத்தை புறம்பாக்காமல் ஒருபோதும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஜீவ பலியாக
வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மரத்தை அதன் கனிகளால் ஆண்டவர் பார்வோன்ட்ட சொல்றாரு, உன் ஜனத்திற்கும் என் ஜனத்திற்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொன்னாரு. உண்டாச்சா இல்லையா? இன்னைக்கு நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா? கேட்கல இருக்குதா? எத்தனை பேருக்கு இருக்குது? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லது யோபு 24:13 சொல்லியிருக்கு, வெளிச்சத்திற்கு இவர்கள் விரோதமாய் நடக்கிறவர்கள் என்று. நாம வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடக்கிறோமா? நெகேமியால, நான் டக்கு டக்குன்னு போறேன். நெகேமியால அந்த 13ஆம் அதிகாரத்தில் அங்க பார்க்குறாங்க, எஸ்ரா நெகேமியால இருக்கிற வேலையில் அவங்க பார்க்குறாங்க, ஒரு கலப்பினம் இருக்கு. யூதர்கள் புறஜாதிகளை விவாகம் பண்ணினதுனால அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் யூத பாஷையை பேசாம அஸ்தோத் பாஷையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. அவர்கள் தங்களை தேவ சமூகத்தில் அதே முடிய பிச்சுக்கிறாங்க, வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்றாங்க. ஏன்னா அவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் போதித்து நடத்துகிறோமா? என் திருமணத்திற்கு முன்பாக ஒரு அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, என் பையன் 3 வயசுலே அவன் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுவான் அப்படின்னு. அப்ப எனக்கு கல்யாணம் ஆன பிறகு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஜெபம் பண்ணப்ப, ஆண்டவரே என் பிள்ளையையும் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் பிள்ளையும் நான் ஒரு நாள், நான் நிறைய அபிஷேக கூட்டம் நடத்த போவேன் இல்லையா, அதனால ஒரு நாள் நான் ஒரு கூட்டம் நடத்திட்டு வந்து சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணிக்கிருக்கிற வேளையில் என் மூத்த பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தா. திடீர்னு பார்த்தா அவள் அந்நிய பாஷை பேசிக்கிருக்கிறா. டக்குன்னு எதையச்சே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்படி பார்க்குறேன், பார்த்தா அந்நிய பாஷை பேசிக்கிருக்கிறா. நான் இவன் ஏதோ கள்ளத்துக்கு தான் பேசுகிறா போல இருக்கு, நம்ம பேசுகிறத பார்த்து வச்சுட்டு அப்படின்னு நினச்சா, உண்மையாகவே அவள் வேறொரு பாஷையில் அவள் பேசிக்கிருக்கிறா. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய 2 பிள்ளைகளும் ஒரு 3 வயசு இருக்கும் போதே அபிஷேகம் பட்டுட்டாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பெறணும். ஹல்லேலூயா. தேவனுடைய வித்து அங்க உள்ள போகணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவர்கள் நடக்க வேண்டுமானால் உள்ள வெளிச்சம் வந்தாதானே வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இல்லைன்னா வெளிச்சத்திற்கு விரோதமாய் நடந்து கொண்டிருப்பாங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம நேசகுமாரர்களா இருக்கணும், நேசகுமாரத்திகளா இருக்கணும். அவருடைய நேச போர்வையால் நாம் மூடி இருக்கக்கூடியவர்களா நாம் இருக்கணும். மாய போர்வையால் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு அவர் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஏதாவது அவசியம் உண்டாங்க? ஆனா அவர் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறார். வரும்போது ஸ்தோத்திரம், அவர் வந்திருக்கிறாரு. அப்போ யோவான் ஸ்நாபகனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. நான் உம்மாலே பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வந்து பெறலாமா அப்படின்னு கேட்டோடனே, இப்பொழுது நீ எனக்கு என்ன செய், இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மனுஷகுமாரனாக வந்ததுனால பிதாவின் நீதியை நிறைவேற்றணும். 1. 2வது, நமக்கு ஒரு மாதிரியை அவர் காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். இப்படி ஒரு வெளிப்பாடு, ஒரு தடவை நான் நோவாவை பற்றி பேசும்போது இப்படி ஒரு வெளிப்பாடை வந்து சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நோவாவின் பேழைக்குள் இருந்து முதல்ல ஒரு காகத்தை விட்டார், போகிறதும் வர்றது மாறிச்சு. ஒரு புறாவை விட்டார், அப்புறம் வந்துருச்சு. திரும்ப விட்டப்போ
அது ஒரு ஒளியை இலையை என்ன பண்ணுச்சு, கொத்திக்கிட்டு வந்துச்சு. திரும்ப அதை எடுத்து பறக்க வர்றாரு. அந்த வசனம் இப்படி இருக்கும், அதற்கு பிறகு அந்த புறா திரும்பி வரல அப்படின்னு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த புறா எங்க போச்சு? அதை சில யூத ரபிகள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லேலூயா, அந்த திரும்பி வரல அப்படின்னு அந்த புறா இப்பொழுது திரும்பி வருகிறது. இயேசு ஜலத்திலே ஞான ஸ்நானம் பெறும்போது அவருடைய தலைக்கு மேல வந்து அப்படி அசைவாடி கொண்டிருக்கிறது. இவர் என்னுடைய, அங்க சத்தம் கேட்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றும் போதுதான் அவருடைய நேசகுமாரர்களாய் நாம் மாறுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நேசகுமாரன்னா என்னங்க? தன் தகப்பனுக்கு பிரியமா இருக்கக்கூடியவனுக்கு தான் நேசகுமாரன் என்று பெயர். அப்ப தேவனுக்கு பிரியமுள்ளவனாக நாம வாழணும். அப்ப தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக எப்படி வாழ்றது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலும் இயேசு அந்த மலையிலே ஒரு பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 8 பாக்கியவான்களை குறித்து சொல்லி இருக்கு. அதுல முதல் வார்த்தை ஆவியில், சத்தமா சொல்லுங்களேன் ப்ளீஸ் ஐயா, நீங்களும் சொல்லுங்க. ஆவியில், ஆவியில் எளிமை இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, எத்தனை வருஷம் தெரியுமா, நீ எல்லாம் நேற்றுக்கு வந்து சுண்டாங்க, சும்மா இரு, நான் 20 வருஷம் விசுவாசியாக்கும். அப்புறம் ஆவியில் நமக்கு பெருமை இருக்கக்கூடாது, ஆவியில் எளிமை இருக்கணும். புவர் இன் ஸ்பிரிட், ஏதோ அப்படித்தான் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த பாக்கியவான்களுடைய லிஸ்ட சொல்லுது பாருங்க, பயங்கரமா சொல்லுது. அப்போ என்னுடைய ஆவியில் எளிமை இருக்கா பாருங்க, நீதியின் மீது ஒரு பசி தாக இருக்கா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, எத்தனை பேர் வரலாம். ஹல்லேலூயா. அவர்கள் உட்காருகிற இடம் காலியா இருந்தனா அவர்களை குறித்து கண்டிப்பா கர்த்தர் விசாரிப்பார். ஏதோ அப்படிதான் சொல்லுது. அப்ப நீங்க நல்லா கவனிங்களேன். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பூமியில நாம எப்படி வாழணும் என்கிற காரியங்கள் தான் அதற்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம நடக்கணும், அப்படி நடந்தா நாம எப்படி இருப்போம்? உப்பாக இருப்போம், வெளிச்சமாக இருப்போம். ஹல்லேலூயா. எப்படி நடக்கணும்லாம் சொல்லியிருக்கு. அப்போ நேசகுமாரர்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கக்கூடியவர்கள். மாயக்காரர்கள் என்றால் நடிக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. அதாவது ஆலயத்திற்கு வருவதல்ல விசேஷம், அவருடைய ஆலயமாய் இருப்பதாக்கும் விசேஷம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆலயத்திற்கு வருவதல்ல விசேஷம், ஆலயத்திற்குள் இருக்கிற ஆலயமாய் இருப்பதாக்கு விசேஷத்திலும் விசேஷம். ஏதாவது புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? நான் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போனியா? போனேன். போய் கூட்டத்திற்கு வருவதல்ல விசேஷம், அட்டெண்டன்ஸ் கொடுக்க வர்றதில்லை. அதுலயும் பாதியில வந்துட்டு பாதியில போறது வேஸ்ட். இதெல்லாம் வேஸ்ட். மாயக்காரர்கள். ஆலயத்திற்கு வருவதல்ல விசேஷம், ஆலயத்திற்குள் வந்து ஹல்லேலூயா தேவன் வசிக்கக்கூடிய ஆலயமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதாக்கும் விசேஷத்திலும் விசேஷம். ஆமென். ஹல்லேலூயா. மாயக்காரன் மனிதனுடைய புகழ்ச்சியை விரும்புவான், நேசகுமாரன் தேவனால் புகழப்படுவதை விரும்புவான். மாயக்காரர்கள் புறம்பான அலங்காரத்தை விரும்புவார்கள், நேசகுமாரர்களும் குமாரத்திகளும் உள்ளான அலங்காரத்தை விரும்பி உள்ளான பூரண மகிமை உள்ளவர்களாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. மாயக்காரன் வந்து மனுஷனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொள்வான். இவன் அப்படி இல்லை, தேவனுக்கு முன்பாக நீதிமானா இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் விரும்புவான்.
நீதியின் மேல் அவனுக்கு ஒரு பசியும் தாகமும் இருந்து கொண்டே இருக்கும். நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தை நான் தியானிக்கணும், இன்னும் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், இன்னும் நான் சில விஷயங்கள்ல நான் இன்னும் என்னால் சரியா வாழ முடியல, விட முடியல, இன்னும் சில காரியங்கள்ல நான் கர்த்தரை துக்கப்படுத்துகிறேன், நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அவனுடைய மனசாட்சி எப்போதுமே ஒரு திருப்தி அடையவே செய்யாது. இன்னும் 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 அடுத்த லெவலுக்கு போகணும்னு விரும்பிக் கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள்ல பாருங்களேன், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, விழுந்து விழுந்து படிக்கும் சில பிள்ளைகள்லாம். சிலதெல்லாம் ஹல்லேலூயா, இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, இன்னும் 3 வாரம் இருக்குல்ல, இன்னும் 2 வாரம் இருக்குல்ல, ஐயோ இன்னும் 1 வாரம் தான் இருக்கா, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சில கேஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாம் சரியாயிருவோம்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. இந்த நேசகுமாரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா புது சிருஷ்டிகளாக இருப்பாங்க. இந்த மாயக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சபைக்கே திருஷ்டி போல இருக்கும். அது புரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்டியா இருக்க வேண்டியவங்க திருஷ்டியா இருக்க, எல்லாம் நாம புது சிருஷ்டிகளா இருக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மாயக்காரனுடைய மனசாட்சி செத்த மனசாட்சி. ஒரு நேசகுமாரனுடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியோடு கர்த்தரை தொழுது கொள்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கும். இவன் நேசகுமாரன் எப்படி இருப்பான்? சாரமுள்ள உப்பை போல இருப்பான். மாயக்காரன் சாரமற்ற உப்பை போல இருப்பான். இந்த சாரமுள்ள உப்புக்கும் சாரம் இல்லாத உப்புக்கும் என்ன பாஸ்டர் வித்தியாசம் அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா பலிகளுக்கும் உப்பு ரொம்ப முக்கியம். எந்த பலி செலுத்த வந்தாலும் கையில் எதையும் கொண்டு வரணும்? உப்பையும் கொண்டு வரணும். அதனால எல்லாரும் உப்பை கொண்டு வருவாங்க. அப்ப தேவாலயத்தில் ஒரு பண்டக சாலை இருக்கும். அந்த பண்டக சாலையில் போய் அந்த உப்பெல்லாம் கொட்டப்படும், அந்த உப்பெல்லாம் வைக்கப்படும். அப்போ உப்பெல்லாம் வைக்கப்பட்ட உடனே ஆசாரியர்கள் வந்து பார்ப்பாங்க. அதுல சில உப்பெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் நிறம் போல மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த வெள்ளை நிறம் மாறி மஞ்சள் நிறம் வந்துட்டுனா அந்த உப்பு என்ன ஆயிட்டு? சாரம் இல்லாம போச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல தேவாலயத்து இந்த பனியெல்லாம் பெஞ்சிருக்கிறதுனால அந்த படியில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆசாரியர்கள் வந்து இந்த சாரமற்ற உப்பை கொண்டு வந்து அந்த தேவாலயத்து படிகளில் என்ன பண்ணிடுவாங்க? கொட்டி விட்டுருவாங்க. அப்ப தேவாலயத்தின் படிகளில் ஏறி வருகிறவர்கள்லாம் இந்த சாரமற்ற உப்பை என்ன செய்வாங்க? மிதித்து கொண்டு ஏறி வருவார்கள். ஹல்லேலூயா. பலியிலே ஹல்லேலூயா சாரமுள்ள உப்புகள் எல்லாம் தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலிகளில் அது பங்கெடுத்து கொண்டிருக்கும். சாரமற்ற உப்பெல்லாம் மனிதர்களுடைய கால்களால் மிதிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கும். அதனாலதான் நீங்க சாரமுள்ள உப்பா இருங்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கெட்ட தண்ணியை கூட இந்த சாரமுள்ள உப்பு என்ன செய்யும்? 2 ராஜாக்கள்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த எலிசா கொஞ்சம் உப்பு எடுத்து அந்த தண்ணியில போட்டோடனே அந்த தண்ணி என்ன ஆயிட்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அல்லேலூயா, உண்மையான ஒரு நேசகுமாரர்களாக ஒரு குமாரத்திகளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவ முடியும். ஆமென். நாம எல்லாரும் ஆலயத்திற்கு வர்றோங்க. ஆலயத்திற்குள் வருவதல்லங்க நான் விசேஷம். அந்த ஆலயத்திற்குள் வருகிற நாம எல்லாரும் அவர் தங்குகிற ஆலயமாக இருப்பது தான் விசேஷம். ஆண்டவர் எரேமியாவை திடீர்னு அவருடைய கண்ணை திறக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், அந்த 24வது அதிகாரத்தில் 1 to 10 வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா அதுல கர்த்தர் எரேமியாவுக்கு 2 கூடைகளை காண்பிக்கிறார். அந்த முதல் வசனத்துல அந்த கடைசி பகுதியில் பாருங்களேன், இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆலயத்தில் ஸ்தோத்திரம் நாம இன்றைக்கு வந்திருக்கிறோம்.
கர்த்தர் இப்ப நம்ம 2 குரூப்பா பிரிக்க போறார். ஒன்று, ஒரு கூடையில நல்ல அத்திப்பழங்கள், இன்னொரு கூடையில கெட்ட அத்திப்பழங்கள். நீங்க எந்த கூடையில இருக்கிறீங்க? இப்ப எல்லாரும் சொல்லுவீங்க நாங்கெல்லாம் நல்ல அத்திப்பழங்கள்ல கூடையில தான் இருப்போம். அவர் பிரிச்சாதான் தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னை உயர்குல திராட்சை கொடியாக நான் நாட்டுனேன், நீயோ என்ன செய்த? ஆகாத காட்டு கொடியா போன. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் சுற்றிலும் நல்லா வேலி அடைத்து எல்லாம் பண்ணினேன், நல்ல பழங்களை தருகன்னு நான் நினைச்சேன், இதுவோ கசப்பான. அப்ப தேவன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாம் தவறும் போது நாம் கெட்ட அத்தி பழங்களாக மாறி விடுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் இப்படி அடிக்கடி சொல்லுவேன், எங்க சபையில் ஒரு ஃப்ரூட் சரியில்லைன்னா ரூட் சரியில்லை. ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க. ஃப்ரூட் சரியில்லைன்னா காரணம் என்னது? ரூட்னா என்னது? ஃப்ரூட்னா வேர், சாரி கனி. ரூட்னா வேர். அப்ப ஃப்ரூட் கனி சரியில்லைன்னா எது சரியில்லை? ரூட் சரியில்லை. அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ரூட் சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவன் வழிகள் சரியில்லை. 2வது வேர் சரியில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீதிமானுடைய வேர், சத்தமா சொல்லுங்க, கனி கொடுக்கும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நீங்க நல்லா கவனமா கவனிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆலயத்தில் எல்லாரும் கரம் உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திற்கு ஆண்டவரே வருவதல்ல விசேஷம், உம்முடைய ஆலயத்திற்குள் நான் ஒரு ஆலயமாக, ஒரு பாளையமா இல்லப்பா, ஒரு வியாபார வீட்டை போல, கல்லர் குகையை போல ஆண்டவரே நான் இல்லாம ஜப வீட்டை போல ஆலயமாக, பரிசுத்தம் என்ற அலங்காரம், நித்திய அலங்காரமான ஒரு ஆலயத்தை போல நான் காணப்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டு வருகிறோமா, அல்லது நாம துர்க்கிரியைகளை நாம செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, ஸ்தோத்திரம். நம்ம கையில் இருக்கிற தராசமெல்லாம் என்ன தராசு? கள்ள தராசு. அவர் கையில் இருக்கிற தராசு தான் சுமுத்திரையான தராசு. நம்ம தராசு எப்படி? அவளை பார்க்கலன்னா வரலாம், அவளை பார்க்கலன்னா அவனை பார்க்கலும், ஐ எம் குட் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இது நம்ம கையில் இருக்கிறதுலாம் கள்ள தராசு. அவர் கையில் ஒரு தராசு இருக்கு பாருங்க, அந்த தராசுல ஏறி நின்று பார்த்தாதான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர் சரியாக நமக்கு நிறுத்து காண்பிப்பார். ஆமென். சரி, நாம இப்போ நற்கிரியைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பவுல் எழுதும் போது எபேசு சபைக்கு எழுதுகிறார், ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க இதை நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, நாமெல்லாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்வதற்காக. அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் முன்னமே நமக்கு என்ன செய்கிறாரா? நமக்கு என்னெல்லாம் நற்கிரியை செய்வதற்கு தேவையான ஸ்தோத்திரம், வேலை, வருமானத்திற்கு தேவையான எல்லாம் கடவுள் தாங்க நமக்கு கொடுக்குறாரு. அதை நாம வாங்கிக்கிட்டு நற்கிரியைகளை செய்யாம நாம விட்டுட்டோம்னா நாம் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே நிறைவேறாம போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நாம தரித்திரத்தில் இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, தேவனுக்கு அது பிரியமும் இல்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட எங்க வீட்டில் ஒரு 40 இட்லியை என் மனைவி சொல்றா. அப்ப நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் 4 இட்லி சாப்பிட்றோம். எத்தனாச்சு? ஸ்தோத்திரம், 16 இட்லி ஆயிட்டு.
இப்போ மிச்சம் எத்தனை இட்லி இருக்குது? 24 இட்லி இருக்குது. நீங்க குடும்பமா 4 பேர் வர்றீங்க. என் மனைவி வெறும் 16 இட்லி மாத்திரம் சுற்றிருந்தா நாங்க 16 இட்லியும் சாப்பிட்டுட்டு நாங்க என்ன பண்ணிருப்போம்? வெறும் தட்டு மாத்திரம் தான் இருக்கும். இப்ப 40 இட்லி இருக்கிறதுனால தான் மிச்சம் 24 இட்லியையும் உங்களுக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. அப்ப தேவன் என்னை ஆசீர்வதிப்பதின் நோக்கம் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி, நற்கிரியைகளை செய்யும்படி. அதனாலதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. என்னகிட்டே ஒண்ணு இல்லாதப்ப நான் என்ன நற்கிரியை செய்வதற்கு? ஒரு நற்கிரியை என்னால செய்ய முடியாது. அப்படி தேவன் நமக்கு அதனாலதான் யோசேப்பு சொல்றாரு, ஹல்லேலூயா, நீங்கள் என்னை விற்று போட்டதை குறித்து விசாரப்படவே வேணாம், தேவன் உங்களை போஷிக்கும்படி என்னை முன்னமே அனுப்பினார் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்திற்கு ஆதரவா இருக்கும்படி. நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றார். மோசேயை பாருங்க, கர்த்தர் எதற்கு பார்வோனுடைய அரண்மனையில் வளர்த்து அவரை உருவாக்குகிறாரு? ஹல்லேலூயா, தன் ஜனத்தை விடுவிக்க தேவையான ஞானம், அறிவு, விவேகம், தைரியம் எல்லாம் மோசேக்குள்ள அப்படி உருவாக்கினாரு பாருங்க. அதனாலதான் பார்வோனுக்கும் தேவனாக நிற்கக்கூடிய ஒரு தேவ மனிதனா நிக்கிறார். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனா வைக்கிறேன் அப்படின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கொலை செய்த மோசேய 40 வருஷத்திற்குள்ள ஒரு கொலை அடிச்சிட்டாரு. அடுத்த 40 வருஷத்துல பூமியில சாந்த குணம் உள்ள மனுஷன் மோசேயை போல ஒருத்தனும் இல்ல. அந்த கேட்டகரிக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய 10 கட்டளையில ஒரு கட்டளை என்னது? கொலை. இந்த கட்டளையை கொடுப்பதற்கு தகுதியுள்ள பாத்திரவானாக கர்த்தர் அந்த 40 வருஷத்துல உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சில கிரியைகளுக்கு இங்க பலன் கிடைக்கும், சில கிரியைகளுக்கு இங்கேயும் பலன் கிடைக்கும், அங்கேயும் பலன் கிடைக்கும். ஆமென். அதனால இப்போ பாருங்களேன், ஃபாரின் போகும்போது அங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை இந்தியன் கரன்சியா என்ன செய்யணும்? மாத்திக்கிட்டு, அப்பதான் நம்முடைய அதே கரன்சியை கொண்டு வந்து நம்ம ஊர் கடையில் போய் கொடுத்தா வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அதுக்கு அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே போலதான் பரலோகத்தில் நாம் படித்த படிப்போ அல்லது நாம் சம்பாத்திய பணமோ பொருளோ அல்லது பதவியோ ஏதாவது ஒன்று அங்கே போய் வேல்யூபிளா இருக்குமா? ஒன்று கூட அங்கே வேல்யூபிளா இருக்காது. அங்கே வேல்யூபிள் ஒன்னே ஒன்று, நாம் அவருக்காக செய்யக்கூடிய நற்கிரியைகள் மாத்திரம் தான் நம்மோடு கூட மேலே வரும். அதனால இந்த நற்கிரியை பிலிப்பியர் 1:5 சொல்றாரு, தொடங்கினவர் மரண பரியந்தம் வருகை வரை நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுவோமே. அதனாலதான் பரிசுத்தவான்கள்லாம் இப்படி பாடுவாங்க, இந்த புவி ஒரு சொந்தமல்ல வென்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே, இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு ஹல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் தங்கள் பொக்கிஷத்தை பூமியில் அல்ல பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அறிவு அவங்களுக்கு அதிகமா, தேவனை குறித்து அறிகிற அறிவு அவங்களுக்கு வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமாக தங்கள் பொக்கிஷத்தை பூமியில் சேர்த்து வைப்பதற்கு பதிலாக பரலோகத்தில் சேர்த்து வைப்பார்கள். என்ன கர்த்தருக்குள்ள நடத்தின எனக்கு இங்கிலீஷ் டீச்சர் அவங்க தான் என்னை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்துருக்குறேன். அவங்க அசிஸ்டண்ட் ஹெட் மிஸ்டர்ஸாக இருந்தாங்க, பிறகு ஹெட் மிஸ்டர்ஸாக வந்தாங்க. அவர்கள் என்னை கர்த்தருக்குள்ள நடத்தினாங்க. நான் அவங்க பிள்ளை போல நான் அவங்க கூட இருந்திருக்கிறேன். அவர்களுடைய எளிமையை நான் பார்த்துருக்கிறேன். காஸ்ட்லி சாரியே அவங்க வாங்கவே மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான கொஞ்சத்தை மாத்திரம் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் ஊழியத்திற்கே செலவழிப்பாங்க. ஆச்சரியப்படுவேனா,
ஸ்தோத்திரம். அவங்க நினைச்சிருந்தா எப்படியோ இருக்கலாம். கடைசியில் ஒரு நாள் வந்து என்னை கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனோடனே, நீங்க இந்த கம்யூனியனுக்கு வெள்ளியில ஒரு தட்டும் ஒரு டம்ளர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது வந்து இப்படி எனக்கு தோணுச்சு, இப்போ வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனியன் கொடுப்போம் இல்லையா, அந்த ஆண்டவருடைய சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் வைக்கக்கூடிய வெள்ளி தட்டும் ஒரு வெள்ளி கப்பும் வாங்கி கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. பாஸ்டர் பார்த்துட்டு ஏமா அப்படின்னு கேட்டார். ஸ்தோத்திரம். இல்லையா, எனக்கு தோணுச்சு, அதனால நான் செய்தேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது பண்ணிட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா அப்பா எனக்கு செய்த உதவியை விட நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் எனக்கு செய்த உதவி மிக அதிகமானது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் அவங்க கிட்டேருந்து படித்தது அது ஒன்று தான். ஹல்லேலூயா. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஹல்லேலூயா, அவங்க சொல்லுவாங்க, பரலோகத்தில் எனக்கு அதிகமான பொக்கிஷத்தை நான் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்கும் பாருங்க. என்னுடைய தேசம் இதுவல்ல, என்னுடைய தேசம் இந்திய தேசம். ஹல்லேலூயா. அங்க எதையாவது அவங்க வாங்குவாங்களா பாருங்க. ஏதாவது ஒரு வீடையோ அல்லது ஒரு பூமியையோ எதையும் அங்க வாங்க மாட்டாங்க. எல்லாத்தையும் எங்க தான் வாங்குவாங்க? இங்க தான் வாங்குவாங்க. அதே போலதான் தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வரும்போது தான் நம்முடைய எண்ணங்களே வித்தியாசமாயிருங்க. நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த கன்வென்ஷனுக்கு பல தேவைகள் இருக்கும். ஹல்லேலூயா. அதுல என்னுடைய தேவை, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அறிந்து செய்யக்கூடிய நபர் யார் என்று கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கும். அதுல நீங்க நற்கிரியைகளை செய்யும் போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த ஒரு முறை சிஎம் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு நிதி கேட்டார். அப்போ வந்து ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு பையன் சைக்கிள் வாங்குவதற்கு சேர்த்து வச்சுக்கிருந்துருக்கிறான். அந்த பணத்தை அனுப்பி விட்டுட்டான். சைக்கிள் வந்து அது ஒரு 7,000 ரூபா இருக்கும். இவன் சேர்த்து வச்சது 1,500 ரூபா என்னவோ பேப்பரில் வந்து இருந்துச்சு. அனுப்பி விட்டுட்டு அவன் வந்து யார்கிட்டயும் சொல்லியிருக்கான், இதை வந்து பெருசாக பேப்பரில் போட்டுட்டாங்க. இதை முதலமைச்சர் பார்த்தார். பார்த்த உடனே, ஆஹா, ஒரு சின்ன பையன் சைக்கிள் வாங்க வச்சிருந்த பணத்தை இப்படி அனுப்பியிருக்கிறானேன்னு சொல்லிட்டு உடனே முதலமைச்சர் ஒரு பாராட்டிட்டு அதுக்கு பிறகு அங்கே உள்ள ஒரு நபர்கிட்ட சொல்லி, அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ததுனால அவனுக்கு புது சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சிஎம்ஏ இப்படி மனதுருகி செய்வாரே, ஆனால் கர்த்தருக்காக நாம் ஹல்லேலூயா செய்ய எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சாதாரண ஒரு சிஎம் இப்படி செய்தார்னா, நமக்காக தன் ஜீவனை தந்து அன்பு கூர்ந்தவர் என்னங்க செய்ய மாட்டாரு? அவனுடைய கிரியைகளுக்கு கேட்கல. இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு கொடுப்பார். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் தான் தருவாரே ஒழிய, யாருதான் இந்த ஜெபத்தை கண்டுபிடிச்சார்? அவனுக்கு புளியங்கம்புல 2 கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சுருக்கத்துக்கு பெருக்கமெல்லாம் அங்கே வேலையே இல்லை. கிரியைக்கு தக்க பலன் தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். நாம வந்து கர்த்தருடைய வருகையில் நாம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா அல்லது கைவிடப்பட போகிறோமா? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் சொல்றவங்க எல்லாம் ஒரு கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா பாருங்க ஐயா, நம்முடைய இருதயமே அப்ப நம்ம என்ன செய்யுது? எங்க நீ எல்லாம் போற அப்படின்னு சொல்லுது பாத்தீங்களா? அதாவது இதை சிரிக்க சொல்லல, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை எடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினையாத நேரத்தில் யார் வருவா? மனுஷகுமாரன் வருவார். எப்படி வருவாரா? பைபிள்ல சொல்லியிருக்கு. எப்படி வருவாரா? திருடனை போல வருவாரா. அந்த மத்தேயு 24:44 சொல்லியிருக்கு, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவாரா. எப்படி வருவாரா? திருடனை போல வருவாரா.
என்ன கவனிங்களேன், திருடன் வந்து வீட்டில் திருட போகும்போது பாத்ரூமில் இருக்கிற பக்கெட்டு, அந்த மக்கு, வீட்டுக்கு வெளியில் இருக்கிற தொடப்பம், இதைத்தானே எடுத்துட்டு போக வருவான். எதங்க எடுத்துட்டு போக வருவான்? வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலையேற பெற்றவைகளை தான் அவன் திருடிக்கிட்டு போவான், எடுத்துக்கிட்டு போவான். திருடனை போல வருவான் என்பதற்கு அர்த்தம் இருக்கு. என்னன்னா, திருடன் சொல்லிக்கிட்டு வர மாட்டான் ஒன்று. ரெண்டாவது, சப்புஞ்சவரையும் எடுத்துட்டு போக மாட்டான். எதை எடுத்துட்டு போவான்? காஸ்ட்லியை தான் எடுத்துட்டு போவான். அப்போ திருடனை போல வருவேன் என்று சொன்னதற்கு அர்த்தம், என் சம்பத்தை சேர்த்து கொள்ள அவர் வரப்போகிறார். ஆமென். சம்பத்துனா யாருங்க? அவர்கள் பூமிக்கு உப்பை போல இருப்பவர்கள், உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், நற்கிரியைகளை செய்வதில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கக்கூடியவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்ல சத்தமா சொல்லுவோமே. மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள், நேசகுமாரர்கள், மணியை போல வாழக்கூடியவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்களை தாங்க கர்த்தர் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அது எப்ப வரப்போறாருன்னா தெரியாது, அவருக்கே தெரியாது. தெரிஞ்சாதான் நம்ம கிட்ட சொல்லிடுவாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சில அடையாளங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு? ஸ்தோத்திரம். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு. இப்போ யுத்தம்லாம் நடக்குதா நடக்கலையா? ஆனால் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தேன். 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 20வது நூற்றாண்டு வரைக்கும் ஏறக்குறைய யுத்தங்கள் 1200 யுத்தங்கள் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு இப்ப 21ஆம் நூற்றாண்டு, அடிக்கடி நாம யுத்தத்தின் செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டே வருகிறோம். ஸ்தோத்திரம். பல யுத்தங்கள் வந்துட்டு, இதெல்லாம் அவருடைய வருகையின் அடையாளங்களாக்கும். பூமி அதிர்ச்சியை குறித்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தேன். 2020 வரைக்கும் 4,72,784 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. எது வரைக்கும்? 20வது வருஷம் வரைக்கும். இப்ப 20 எத்தனை, இதுக்குள்ள எத்தனை பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது? அவர் வாசல் அருகே வந்து நின்று கொண்டிருக்கிறார். கொள்ளை நோய். நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தக்காளி காய்ச்சல், பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா, பிறகு இப்ப கடைசியா நாம என்ன பார்த்தோம்? கொரோனான்னு பார்த்தோம். டெங்கு காய்ச்சல், ஆன பூனன், எல்லா காய்ச்சலும் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் கொள்ளை நோய்கள், வாரி கொண்டு போனது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தர் கிருபையில அதுல சந்தோஷப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுத்தது ஹல்லேலூயா நல்லவர்களா இருந்ததுனால அல்ல, நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருந்ததுனால அல்ல, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்காகவே கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். சொல்லியிருக்கு பஞ்சங்கள் அதெல்லாம் வருது. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்களேன், ISIS, இந்த RSS இதெல்லாம் பாருங்க, இன்றைக்கு தேவனுடைய மனிதர்களை, சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களை கொலை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டா அவங்க கிட்ட போட்டா, நாங்கள் எங்கள் கடவுளுக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இது எதை குறிக்குது? கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபம் என்பதை சொல்லுகிறது. நோவாவின் நாட்களில், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் என்ன செய்யும்? நடக்கும்னு சொல்லியிருக்கு. கவனிங்க, பேசிட்டு இருக்க கூடாது. அப்போ ஸ்தோத்திரம். லோத்தின் காலத்தில் அந்த ஹோமோசெக்ஸ் இருந்துச்சு, லெஸ்பியன், இவங்க ரெண்டு பேருடைய காலத்திலையும் இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் வாழ்ந்து, இப்ப அதே காலங்கள் திரும்பி வந்திருக்கு. இதெல்லாம் அடையாளங்களாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஒரே ஆட்சியின் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப பாருங்களேன், ஸ்தோத்திரம். அந்த ஒன் மேன் ஆர்மி, ஒன் வேர்ல்டு, இப்படிலாம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். இப்போ உலகம் எங்கிலும் நீங்க போனீங்கன்னா ஸ்கூல் பஸ் எல்லாம் என்ன நிறத்தில் இருக்கும்? வேர்ல்டு முழுவதும் எல்லோல தான் இருக்கு. அதே போல வேர்ல்டு முழுவதும்
நீங்கள் நேஷ்னல் ஹைவேல நீங்கள் போங்க, அதில் பச்சை கலரில் போர்டு வச்சுருக்கோம், ப்ளூ கலரில் போர்டு வச்சுருக்கோம். இதெல்லாம் வேர்ல்டு முழுவதும் இப்படி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூரோ அப்படின்ற ஒரு ஸ்தோத்திரம் நாணயம் வருது. அல்ல இப்படி பல காரியங்கள் நான் சொல்லிகிட்டே போகிறேன், நேரம் இல்லைனால கடகடன்னு நான் சொல்லிட்டு போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை நமக்கு அல்லேலூயா பிரத்யட்சமாய் நமக்கு சொல்லி கொண்டு வருகிறது. ஆமென். இதில் ஆண்டவர் இன்னொரு அடையாளம் சொன்னார். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒருவர் 2 பேர் வயலில் உழுதுகிட்டு இருப்பாங்க, ஒருவர் 2 பேர் மாவரைத்து கொண்டிருப்பாங்க, ஒருவர். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு இது ஒன்றும் தெரியலை, அது எப்படி? அப்போ இனி 2 பேராக தான் என்ன செய்யணும்? அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆயத்தம் உள்ளவர்கள் எடுத்துக்க. நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு 3 நாட்கள் நீ உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாய். நீ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் உனக்கு இதை காண்பிக்கிறேன். இங்க பாரு, இதெல்லாம் அநேக பரிசுத்தவான்களுடைய வாசஸ்தலம். இதெல்லாம் காரணம், அவர்கள் தேவனுக்காக அதிக நற்கிரியைகளை அவர்கள் செய்தவர்கள், அதிகமாய் பிரயாசம். உங்க வீடு அப்படி அங்க எப்படி இருக்குங்க? நம்ம சபையில வந்து பணிவிடை செய்தா அதற்கு ஒரு பிரதிபலன் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் எந்த அளவிற்கு தேவனோடு உள்ள உறவிலும் தேவனுக்காக செய்யக்கூடிய கிரியைகளிலும் நீங்கள் வளர்ந்து பெருக 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 அங்கே உங்கள் வீடு எப்படி இருக்கும்? இப்போ 1 கோடி நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம வீடு எவ்வளவு பெருசா இருக்கும்? 10 லட்சம் தான் இருக்குது. நாம இப்போ ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீடு எவ்வளவு பெருசாங்க இருக்கும்? 1 கோடி வச்சுக்கிட்டு கட்டுறோம், நம்ம வீடு எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும்? அதை விட 10 மடங்கு. அப்போ எந்த அளவிற்கு நாம் இந்த பூமியில் தேவனுக்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ, கிரியைகளை செய்கிறோமோ, அந்த அளவிற்கு பரலோகத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருப்பார். ஆமென். அப்போ அவர் வரப்போறாருங்க. அவருடைய வருகையில் எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அந்த எக்கால சத்தம் கேட்கும் போது ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப திடீர்னு வருதுன்னு வச்சுங்களேன், வஸ்திரம் மாத்திரம் விழுந்து கிடக்கும், நம்முடைய சரீரம் அப்படியே ஒரு இமை பொழுது என்ன பண்ணப்பட்டிருக்கும்? ஹல்லேலூயா. அப்படியே ஹல்லேலூயா மகிமையின் சரீரமாக அது மாறிப்போம். நான் அதை ஒரு முறை பார்த்தேன். அப்படியே அந்த மகிமையின் சரீரம் அப்படியே ஒயிட் கலரில் அப்படி போகுது. ஹல்லேலூயா, ரொம்ப அற்புதமானது. இன்னொரு முறை ஆண்டவருடைய வருகையை குறித்து நான் ஜெபமணிக்கு இருக்கிற வேளையில் ஆண்டவரே எனக்கு காண்பிச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கும்போது ஹல்லேலூயா குதிரையை போல ஒரு உருவம் வருது. ஹல்லேலூயா, அதற்கு தேனின் சத்துவம் போல மனிதர்களை போல தாக்குது. அதை பார்த்தோன்னே வாரி சுருட்டி எழும்பிட்டேன். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு என்னையும் என் ஜனத்தையும் ஆயத்தப்படுத்தும் என்று ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் கைவிடப்படக்கூடாதப்பா, எப்படியாக உம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும், நான் ஒருபோதும் கைவிடப்படுகிற ஒரு அனுபவத்தில் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏங்க கைவிடப்படுவதின் காரணம் என்னங்க? இந்த ஒழுங்கா படிக்காத பிள்ளைங்க அப்புறம் படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் பயத்திலே என்ன செய்யாது, படித்தாலும் மண்டையில் ஏறாது, கடைசியில் ஃபெயில் ஆகிடும். அந்த மாதிரி அப்புறம் பார்த்துக்கோன்னு நிறைய விசுவாசிகள் ஸ்தோத்திரம் அப்படியே போயிடுவாங்க பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. 2வது, ஒரு மாய்மாலம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 4 பேருக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, 4 சுவர்களுக்கு மத்தியில் இன்னொரு வாழ்க்கை வாழ்வாங்க. தங்களை கரைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அவங்க வாயின் வார்த்தையில் உண்மையே இருக்காது, கபடம் அப்படியே இருக்கும். இங்க ஒன்று சொல்லுவாங்க, அங்க ஒன்று சொல்லுவாங்க. சபைக்குள்ளே கோல் சொல்லி கொண்டு திரிவார்கள். இவங்கெல்லாம் கைவிடப்படுவார்கள். உன் ஜனத்திற்குள்ளே அங்கும் இங்கும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்க ஒண்ணு அங்க சொல்றது, அங்க ஒண்ணு இங்க சொல்றது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அருவருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். இவங்கெல்லாம் கைவிடப்பட்டு போயிடுவாங்க. லௌகீக துக்கம் உடையவர்கள், பெருந்திண்டிக்காரர்கள்,
நிர்விசாரம் உள்ளவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், உண்மையற்றவர்கள், அனலும் இல்லாத குளிரும் இல்லாதவர்கள், தங்கள் இஷ்டம் போல வாழக்கூடியவர்கள், ஒரு பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே கைவிடப்படுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. நாம ரிமார்க்கபிள் பர்சனா இருக்கக்கூடாதுங்க. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ரிவார்டை வாங்கக்கூடிய பர்சனா நாம இருக்கணும். ரிமார்க்கபிள் பர்சன்னா முந்தின ஆதாமை குறித்து ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா முந்தின ஆதாம் வந்து ஸ்தோத்திரம், தேவரீருக்கு பயந்து நான் எப்படி இருக்கிறேன், நிர்வாணியா இருக்கிறேன் என்று ஒத்துக்கிட்டாரா இல்லையா? ஆனா லவோதிக்கேயா சபையை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் கம்ப்ளைண்ட் பண்றாரு. நீ நிர்வாணியா இருப்பதை அறியாமல், என்ன பேசவே மாட்டேன்றீங்க, நீ நிர்வாணியா இருப்பதை அறியாமல். அந்த ஆதாம் அந்த ஏவாளும் அறிந்தாங்க. ஆண்டவரிடத்தில் போய் நாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிக்கை செய்தார்கள். இன்றைய சபை அறிக்கை செய்யல, மறைத்துக் கொள்ளுகிறது, அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது. தங்களுக்கு பேர் உண்டாக அவர்கள் நடந்து கொண்டாங்க. அவர்கள் ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொன்னார், அவர்கள் ஒன்ன தள்ளலப்பா. யாரை தள்ளுறாங்க? என்னதான் தள்ளுறாங்க. சாலமோனுக்கு பாருங்களேன், 2 முறை ஆண்டவர் தரிசனம் தந்து எச்சரித்த பிறகும் அவர் என்ன செய்யல, கேட்கல. பாருங்க ஸ்தோத்திரம். எலியாவின் காலத்தில் ஜனங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடத்தினான். ஸ்தோத்திரம். சவுல் கிட்ட சொன்னார் பாருங்க, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை அல்ல, பாத்திரத்தின் உள்புறத்தை பார்க்கிறேன். ஆதி அன்பு உனக்கு. இப்படி கர்த்தர் நம்மை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாரா? அல்லது அல்லேலூயா கர்த்தருக்கு என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அல்லேலூயா என் இருதயத்திற்கு ஏற்றவன், என் பிரியம் நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவாரான்னு நம்ம யோசிக்கணும். பாருங்க, இந்த ரிவார்டு என்னெல்லாம் கிடைக்குங்க? அழகான ஒரு வாசஸ்தலம் நமக்கு கிடைக்கும், அழகான கிரீடம் நமக்கு தலையில சூட்டப்படும். அங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, நாம ரொம்ப கர்த்தரை நேசித்து ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அவரோடு கூட வலது பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்க புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் இருக்கும். நம்முடைய கிரியைக்கு தக்கபடி அங்க இடம் கிடைக்கும் நமக்கு. சிலர் சூரியனை போல பிரகாசிப்பாங்க, சிலர் சந்திரனை போல பிரகாசிப்பாங்க, சிலர் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அல்லேலூயா ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பார். சிலருக்கு வந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். சிலருக்கு 2ஆம் மரணத்திற்கு மேல் அதிகாரம் இருக்காது, மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார், புதிய நாமத்தை கொடுப்பார். இப்படி நிறைய சொல்லியிருக்கு. இந்த ரிவார்டெல்லாம் நம்ம போய் பெற்றுக்கொள்ளணும்னா அப்ப எப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்? நான் அதை எப்படி சொல்லுவேன்னா, ஒரு ஹை கிளாஸ் கிறிஸ்டியன் லைஃப் வாழணும், லோ கிளாஸா வாழக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, எல்லாம் சத்தமா சொல்லுவோமே. அப்ப நினையாத நேரத்தில் வரப்போறாரு. அல்லேலூயா. அப்போ முதலாவது யார் எழும்புவாங்களாம்? கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் ஒன்றும் எழும்ப மாட்டாங்க. நாம நினைச்சுக்கிறோம் எல்லாரும் எழும்புவார்கள், ஒருத்தர் எழும்ப மாட்டாங்க. யார் எழும்புவான்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு தகுதியுள்ளவர்களாய் வாழ்ந்து மரித்தார்களோ அவர்களுடைய கல்லறைகள் மாத்திரம்தான் திறக்கும். அதற்கு பிறகு உயிரோடு இருக்கிறவர்களை எல்லாரும் போக மாட்டாங்க. ஆண்டவருடைய வருகைக்கு தகுதியுள்ள ஆயத்தம் உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த தகுதி நம்மால் உண்டாவதல்ல, அது தேவனால் உண்டாகக்கூடியது. அந்த தகுதிக்கு தாங்க நாம ஓடி வர்றோம். அந்த தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு தான் நாம இப்ப 5 நாட்களும் காலையில சாயந்தரம் காலை ஓடி வந்தது. எதுக்கு? இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, இன்னும் கர்த்தருக்குள் தேறினவனாக மாற வேண்டும் என்பதற்காக, இன்னும் நான் அதிக கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. அது என் சுயத்தினால முடியாது, அது என் பலத்தினாலே முடியாது, அவருடைய மகா பெரிய கிருபையினால தான் எனக்கு அது முடியும். ஆமென்.
அதனாலதான் சொல்லியிருக்கு, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அப்ப நாம எந்த அளவிற்கு பரிசுத்தவான்களா வாழணும்? தோற்றத்தில் அல்ல, மனம் மாற்றத்திலாக இருக்கணும். பரிசுத்தவான் என்பது தோற்றத்தில் அல்லங்க. ஹல்லேலூயா. நம்முடைய நடத்தையிலும் நம்முடைய மனம் மாற்றத்திலும் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்ல சத்தமா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப புத்தியினனே, விதை செத்தால் ஒழிய விதை என்ன செய்ய மாட்டாது, உயிர்ப்பிக்க மாட்டாதே அப்படின்னு சொல்றாரு. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டுன்னு பவுல் அதை எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுவார். டைம் இல்லாதனால டக்குன்னு முடிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, நல்லா சத்தமா சொல்லுவோமே. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, சகல சிருஷ்டிகளும் அவருடைய வருகைக்காக ஏங்கி தவிக்குதான். நான் நினைச்சேன், நம்ம தான் ஏங்கி தவிக்கணும், இந்த சிருஷ்டிகள் எல்லாம் ஏன் ஏங்கி தவிக்குதுன்னு யோசித்து பார்த்தேன். தேவன் சிருஷ்டித்த போது இந்த பூமி, இந்த மிருக ஜீவன்களுடைய சுபாவங்கள்லாம் இப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க தீங்கு என்பது ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை. இந்த கிரியேஷன் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் டீக்ரியேஷனா மாறிடுச்சு. இல்லைன்னா எரிமலை வெடிக்காது, சமுத்திரம் இப்படி பெரிய அலைகள் இருக்காது, ஆடோ மாடோ மானோ எந்த மிருகமும் அதை என்ன செய்யாது, தீங்கு செய்யவே செய்யாது. இது எப்போ இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்தில் அந்த மனிதனை சிருஷ்டித்த பிறகு, ஹல்லேலூயா, எப்படி பூமி இருந்துச்சோ அதே போலதான் 1000 வருஷ அரசாட்சின்னு இருக்க போகுது. ஹல்லேலூயா. அதனால அந்த கிரியேஷன் டீக்ரியேஷன்ல இருந்து மீண்டும் அந்த கிரியேஷன் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டதோ, அப்போ ஆடும் சிங்கமும் ஒன்னா நின்று என்ன செய்துக்கு இருக்கும், பாம்பை கண்டு இப்ப பாம்பு ஐயோ சாமி அப்படின்னு. ஹல்லேலூயா. பாம்பை நம்ம பிள்ளைகள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம், என்ன சிங்கம் சாப்பிட்டியா? ஆமா, காலையில புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டேன். சரி போ போ. அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. என்ன அற்புதமான ஒரு உலகத்துல அந்த 1000 வருஷ அரசாட்சியில நாம பங்கு கொள்ளணும்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி யோசிப்பேன், 6 நாட்களுக்குள் படைக்கப்பட்ட இந்த உலகமே இவ்வளவு அழகா இருக்குன்னா, 2000 வருஷத்திற்கு முன்னாடி போகும்போது சொல்லிட்டு போனார், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னா அது எவ்வளவு அழகா இருக்கும். அப்போ அதை நாம் எவ்வளவு ஆசையோடு நாம் எதிர்பார்க்கணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வாழும்போதே ஒரு நிச்சயம் இல்லாவிட்டால் சாகும்போது எப்படி நிச்சயம் இருக்கும்? எல்லாரும் சொல்லுங்க. வாழும்போது, பக்கத்தில் சொல்லுங்க, வாழும்போதே உங்களுக்கு நிச்சயம் இல்லைன்னா சாகும்போது எப்படி நிச்சயம் வரும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? இது வந்து ட்ரூத்துங்க. நிச்சயத்தோடு ஓடணும், நிச்சயத்தோடு வாழணும், நிச்சயத்தோடு வாழ்ந்து முடிக்கணும். ஹல்லேலூயா. நாம் வாழ விரும்புகிற வாழ்க்கை வாழ்வதல்ல, நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது தேவனுடைய புஸ்தக சுருளில் எழுதப்பட்டிருக்கிறது. வாழ விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்தா வாழ்ந்து மடிவோம். அவர் விரும்புகிற வாழ்க்கையை வாழ்ந்தா நாம் வாழ்ந்து முடிப்போம். முடிக்க போறீங்களா மடிய போறீங்களான்றது அது நம்ம கையில தான் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆவியில் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அனலா இருக்கணும். எரியிற ஸ்டவ்ல ஈ வந்து உட்காரும். சத்தமா சொல்லுங்க. உட்கார்ந்தா என்ன ஆகாது? அதுக்கு பிறகு அதால உட்காரவே முடியாது. அந்த மாதிரியாகும். நாம் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய் மாறணும். மனதில் போடுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவருடைய வருகையில நாம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோமா? சேர்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எழும்பி அல்லது முன்னாடி வந்து நல்லா நீங்க ஆராதிக்கணும் பாருங்க. உங்க மேல ஒரு புதிய ஒரு அபிஷேகம் இறங்கி வரணும். உங்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரணும். உங்கள் ஆவியிலே அனல் உண்டாகத்தக்கதான ஒரு கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல இறங்கி வரணும். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை ஹல்லேலூயா இந்த ராத்திரி வேளையிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் கர்த்தர் ஊற்றணும்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்த ஆண்டவரே, உம்முடைய வருகையில் நான் கைவிடப்படக்கூடாதப்பா. உம்முடைய வருகையில் நான் ஒருபோதும் நான் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எப்படியாகிலும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவானாக, தகுதி உடையவனாக, அந்த இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மறுரூபத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்யும்படியாய் நல்ல கரங்களை தட்டி, நல்ல முழு பலத்தோடு ஒரு புதிய அபிஷேகத்தை தேவன் இந்த ராத்திரி வேளையிலே ஊற்றி, தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய், நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.